அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இரவு நேரம் என்பது சாதாரணமான நேரம் கிடையாது. இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்குமே அல்லாஹ் தாலா பல மடங்கு நன்மைகளையும் சிறப்புகளையும் அதிகமாக கொடுக்குறான். இன்னும் அல்லாஹ் தாலா இரவு நேரத்தில் எதிர்பார்க்குறான் நம்மக்கிட்ட இருந்து. என்னுடைய அடியார்கள் இந்த இரவு நேரத்திலையாவது காலையிலிருந்து செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குறாங்களா அப்படின்னு பார்க்குறானா. இன்னும் யாரெல்லாம் அவர்களுடைய பொறுப்புகளை இரவில் ஒப்படைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹாலா கவனிக்கிறான். அப்போ இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? நமக்கு தேவையானதை எல்லாம் கேட்கறதுக்காக இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அது பண தேவையாக இருக்கலாம், அன்பு தேவையாக இருக்கலாம், அல்லது ஆரோக்கியம் தேவையாக இருக்கலாம். எது தேவையோ அதை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்றதுக்கு இரவு நேரம் தான் மிகச்சிறந்த நேரம். அந்த இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் புகழ்ந்தீங்க அப்படின்னா போதுமானது. இன்னும் ஒரு 3 தடவை இஸ்திக்பார், 3 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 3 தடவை உங்களுடைய தேவைகள், இதை மட்டும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலே போதும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தாலா நீங்கள் செஞ்ச அத்தனை பாவத்தையும் இரவில் மன்னிச்சிருவான். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அத்தனைக்குமே அல்லாஹ் தாலா அதிகம் கொடுப்பான். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் நமக்கு அதிகம் கொடுக்குறான். 3வது, நம்முடைய தேவைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் நம்ம கையேந்திரம் இல்லையா, அந்த தேவைகளுக்கு அல்லாஹ் தாலா பொறுப்பேற்றுக்கும். எனவே இந்த 3 அமலையும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இன்றைக்கு கூடுதலான ஒரு திக்ரையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம காலையிலும் சரி இரவுலையும் சரி இந்த திக்ரை மட்டும் வெறும் 3 தடவை நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய அத்தனை துவாவுமே அல்லாஹ் தாலா அப்படியே கபூலாக்கி தருவான். அது மட்டும் இல்லை, மறுநாள் காலையில் நம்ம கேட்குறதையெல்லாம் எல்லாம் நமக்கு நலவாக மாற்றி தருவான். நம்ம எதை விரும்புகிறோமோ அது நமக்கு நடக்கும். அப்படிப்பட்ட அந்த திக்ர் என்ன அப்படின்னா, அதுதான் அல்லாஹு அல்லாஹு ரப்பி அர் ரஹ்மானு ரஹீமு லா உஷ்ரிக்கு பிஹி ஷைஆ. அல்லாஹுவே அல்லாஹுவே என்னுடைய ரப்பே, கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே, கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளனே, உனக்கு நிகராக நான் எதையும் இணையாக்க மாட்டேன். இதில் அற்புதமான வார்த்தை இருக்குது. இந்த திக்ரில் அல்லாஹினுடைய சிறந்த 2 திருநாமங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, ரப்பி அப்படிங்கிற அல்லாஹ் தாலா திருக்குரானில் ரகசியமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு துவா கபூல் மந்திரம், அதுதான் ரப்பி. இந்த ரப்பிங்கிற வார்த்தையும் இருக்குது. அது மட்டுமல்ல, அல்லாஹு அல்லாஹு அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு நீங்கள் இந்த பதிவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். ஏன்னா இந்த திக்ரை நீங்கள் 3 தடவை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு வானவர் அல்லாஹால நியமித்து உங்களுடைய துவாவை அங்கீகரிப்பான். எனவே இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஓதிட்டு உங்களுக்கு தேவையானதை கேட்டுட்டு படுங்க. இன்ஷா அல்லாஹ் காலையில் நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விஷயத்திலையும் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுவான். அது மட்டுமல்ல, நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ரொம்ப அசால்ட்டாக நடக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த ஒரு அமலை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் மற்றும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் குளியல் பொடி மற்றும் இன்ஸ்டா க்ளோ சீக்ரெட் ஃபேஸ் பேக் மற்றும் சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.